வணக்கம் நண்பர்களே. டிஎன்பிசி குரூப் 2A கவுன்சிலிங்க 5ஆம் நாள் கவுன்சிலிங் முடிவுற்ற நிலையில வந்துட்டு இந்த கடந்த 5 நாட்களாக, குறிப்பாக 4ஆம் நாள் 5ஆம் நாள் 4ஆம் நாள் சனிக்கிழமை நடந்துச்சு. 5வது நாள் இன்று நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த 5 நாட்கள் நடந்த கவுன்சிலிங்கினுடைய முடிவு, குறிப்பா கடந்த கடைசி 2 நாட்கள் நடந்த சில முக்கியமான நிகழ்வுகள், அந்த நிகழ்வுகள் குறித்து இனி வரப்போற நாட்கள்ல எப்படி இருக்கும், அந்த முக்கியமான நிகழ்வுகள் இருந்து நம்ம கற்க வேண்டிய பாடம் என்ன, அதாவது இதுக்கப்புறம் கவுன்சிலிங் போக வேண்டியவங்க கற்க வேண்டிய பாடம் என்ன, அது பத்தி தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ 5 நாள் கவுன்சிலிங் முடிஞ்சிருக்கு. இன்னைக்கு 5வது நாள். ஸோ இந்த 5வது நாள்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா வழக்கம் போல வந்து எவ்வளவு வந்து ஃபில் ஆயிருக்கு, இன்னும் எவ்வளவுலாம் இருக்கு அப்படிங்கிறத வந்து டிஎன்பிசி வந்து தெரிவிச்சிருக்காங்க. நம்ம நம்ம ஃபார்மேட்ல உங்களுக்கு ஒரு ஓவராலா உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் டே எவ்வளவு ஃபில் ஆச்சு, செகண்ட் டேல எவ்வளவு ஃபில் ஆச்சு, தேர்ட் டேல எவ்வளவு ஃபில் ஆச்சு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து பாருங்க. இந்த ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் பாருங்க 382 382 அப்படி மெயின்டைன் ஆயிருக்குது. இது வரைக்கும் 1890 போஸ்ட் ஃபில் ஆயிருக்கு. இன்னும் 4007 போஸ்ட் வந்து ஃபில் ஆகாம இருக்கு. ஸோ ஓவராலா ஸோ இப்போ நாளையில இருந்து, அதாவது 6வது நாள் துவக்கத்திலிருந்து ஓகேலா எவ்வளவு போஸ்ட் அவைலபிளா இருக்க போகுது, த அவைலபிள் போஸ்ட் அட் தி ஸ்டார்ட் ஆஃப் 21/5/2024 4007 போஸ்ட் இருந்து 6ஆம் நாள் கலந்தாய்வு துவங்க போகிறது. ஓகேங்க. ஸோ இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா இது டிஎன்பிசி வெளியிட்டது தான். இப்போ நீங்க உங்களுக்கு ஸ்கிரீன்ல நீங்க பாக்குறது டிஎன்பிசி ஏற்கனவே இன்னைக்கு ஈவினிங் வந்து அப்லோட் பண்ணிருக்காங்க. முக்கியமான பணிகள் இருக்கும் இல்லைங்களா, அதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா எவ்வளவு வேகன்சிஸ் இருக்கு, தென் அதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபில்டு எவ்வளவு, அவைலபிள் எவ்வளவு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபாஸ்டா ஒரு ஓவரா ஒரு ரீகேப் பண்ணிடலாங்க. தென் ஏன்னா இன்னைக்கு நம்ம முக்கியமான 5 விஷயங்களை பேச போறோம். அதாவது இந்த 5 நாள் கலந்தாய்வுல நடந்த மிக மிக முக்கியமான ரேரான நிகழ்வுகள், அரிதான நிகழ்வுகள், அந்த நிகழ்வுகளை தொகுத்து ஓகேங்களா, அதிலிருந்து இனி வரும் நாட்கள்ல கவுன்சிலிங் கலந்து கொள்ள போறவங்க என்ன செய்யக்கூடாது, எந்தெந்த விஷயத்துல கவனமா இருக்கணும், தென் எந்தெந்த மாதிரியான எதிர்பார்ப்புகளோட நம்ம வரும் நாட்களை எதிர்கொள்ள வேண்டும் அப்படிங்கறத பத்தி பேச போறோம். அந்த 5 விஷயங்கள் தான் இம்பார்ட்டன்ட் விஷயம். அதுக்கு முன்னாடி ஒரு ஃபாஸ்டா என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத பாத்துருவோம். பாருங்க, முக்கியமான அசிஸ்டன்ட், ரெவன்யூ அசிஸ்டன்ட் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் 2954 வேகன்சிஸ் இருக்கு. 1732 வேகன்சிஸ் ஃபில் ஆயிருக்கு. முக்கியமான ரெவன்யூ அசிஸ்டன்ட் ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ரூரல் டெவலப்மெண்ட் அசிஸ்டன்ட் ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இருக்கலாம் ஓகேலா, ஃபியூ வேகன்சிஸ் இருக்கலாம். ஆனா அதெல்லாம் எது இருக்கும், யாருக்காக இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு தெரியும். அதுக்குள்ள மறுபடியும் போக வேண்டாம். தென் ஏஎஸ்ஓ டிஎன்பிசி செக்ரட்டேரியட்ல 21 போஸ்ட்ல வந்து 10 ஃபுல் ஆயிடுச்சுங்க. 2 தான் இருக்கு. தென் லா டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய அசிஸ்டன்ட் ஏஎஸ்ஓ அதுல வந்து பாத்தீங்கன்னா அப்படியே தொக்கா சொலையா லட்டு மாதிரி அப்படியே 15 வேகன்சி இருக்குதுங்க. ஓகேலா, லா படிப்பு படித்தவங்களுக்கு மட்டும்தான் அது எடுக்க முடியும். ஸோ பாத்துக்கோங்க. அதே மாதிரி ஏஎஸ்ஓ ஃபினான்ஸ்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா டோட்டல் வேகன்சி 7, 3 ஃபுல் ஆயிருக்கு. இன்னும் 4 போஸ்ட் வந்து ஃபில் ஆகாம இருக்கு. தென் ரெசிடென்சியல் வார்டன் ஒரே ஒரு போஸ்ட் தான், அந்த 1 போஸ்ட் அப்படியே இருக்கு. ஆக்சுவலா வந்துங்க யாராலும் பெரிய அளவில் கண்டுகொள்ளப்படாத ஒரு பணியிடம்னா ரெசிடென்சியல் வார்டனுங்க. ஆனா நிறைய பேருக்கு தெரியல, ரெசிடென்சியல் வார்டன் போஸ்ட் வந்து அருமையான போஸ்ட். அடுத்தது நீங்க குரூப் 1 யூபிஎஸ்சி படிக்கணும்னா வித்தியாசமான போஸ்ட்டுங்க. ஸோ அது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. வார்டன்னாலே அடிப்போம்னு ஒரு காமெடி இருக்கும் இல்லைங்களா, அதனாலேயே என்னமோ தெரியல, அதை யாரும் சீண்டவே மாட்டேங்கிறாங்க. ஒரு வேகன்சி தான், அந்த ஒரு வேகன்சி ஃபில் ஆகாம இருக்கு. சரி, அதை விடுங்க. அடுத்தது வந்துட்டுங்க அசிஸ்டன்ட் அண்ட் ஆடிட் இன்ஸ்பெக்டர் ஹெச்ஆர்என்சில பாருங்க. அதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா இன்னும் 101 போஸ்ட் வந்து ஃபில் ஆகாம இருக்கு. தென் அதுல கண்டிப்பா ஆடிட் இன்ஸ்பெக்டர்ஸ் இருப்பாங்க. தென் அது எவ்வளவு போஸ்ட் அப்படின்னு சொல்லி தனியா பாருங்க. அது கண்டிப்பா இருந்தாலும் அது யாருக்கு இருக்கும், ஸ்பெஷல் கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு, ஸ்பெஷல் குவாலிஃபிகேஷன் இருக்கிறவங்களுக்கு அப்படிதான் இருக்க போகுது. தென் ஹேண்ட்லூம் இன்ஸ்பெக்டர் பத்தி ஒண்ணு சொல்றதுக்கு இல்ல. ஜூனியர் கோஆபரேட்டிவ் ஆடிட்டர் ஓகேங்களா, பாத்தீங்கன்னா 5ஆம் நாள் ஆய்வின் முடிவில் கூட 11 போஸ்ட் தான் ஃபில் ஆயிருக்கு. இன்னும் 917 போஸ்ட் வந்து ஃபில் ஆகாம இருக்கு. ஓகேங்களா, இதை குறித்து நான் இன்னைக்கு இந்த காணொலியில ஒரு 5 விஷயத்தை பத்தி பேச போறேன்னு சொன்னீங்களா, அது இந்த ஜேசிஓ பத்தியும் இருக்கு. சரி, அது அப்புறம் என்னன்னு பார்ப்போம். அடுத்தது வந்துருங்க அசிஸ்டன்ட் செக்ரட்டேரியட் ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட். அதுல வந்து 18ல 5 வேகன்சி தான் ஃபில் ஆயிருக்கு. இன்னும் 13 வேகன்சி இருக்கு. ஸோ மொத்தமா வந்துட்டு பாத்தீங்கன்னா 4007 வேகன்சிஸ்
6ஆம் நாள் கலந்தாய்வின் துவக்கத்திலிருந்து இருக்க போகிறது. அதாவது 5ஆம் நாள் கலந்தாய்வின் முடிவின்படி 4007 வேகன்சிஸ்ங்க. சரி, ஓகே. ஸோ ஃபாஸ்டா இது பார்த்தாச்சு. இப்போ நாளையில இருந்து கவுன்சிலிங் போறவங்களுக்கு எந்தெந்த போஸ்ட் எல்லாம் எடுத்தா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறதையும் வேகமா ஒரு இது பார்த்துடலாங்க. ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆயிட்டு இருக்கு பாருங்க. மெடிக்கல் அண்ட் ரூரல் ஹெல்த் 559 போஸ்ட் இருக்குதுங்க. ஓகேங்களா. மெடிக்கல் அண்ட் ரூரல் ஹெல்த்ல அசிஸ்டன்ட் போஸ்ட். ஸோ இந்த பணியிடம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஒர்க் பேர்டன் இருக்கக்கூடிய பணியிடம் தான். ஸோ அடுத்து படிக்க போறவங்க, தென் குரூப் 1 படிக்க போறவங்க, யூபிஎஸ்சி படிக்க போறவங்க இந்த பணியிடத்தை எடுக்கும் பொழுது யோசிக்கிறது நல்லது. ஒப்பீட்டளவில் நான் சொல்றேன். ஒப்பீட்டளவில் இப்போ உதாரணத்துக்கு வந்துங்க என்சிசில அசிஸ்டண்டா போறதுக்கும் மெடிக்கல் அண்ட் ரூரல் ஹெல்த்ல அசிஸ்டண்டா போறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல அசிஸ்டண்டா போறதுக்கும், தென் எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங்ல அசிஸ்டண்டா போறதுக்கும், ஹைவேஸ்ல அசிஸ்டண்டா போறதுக்கும், டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்ல அசிஸ்டண்டா போறதுக்கும், மெடிக்கல் அண்ட் ரூரல் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல அசிஸ்டண்டா போறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இப்போ இதோடலாம் கம்பேர் பண்ணும்பொழுது, அதாவது சோசியல் டிஃபென்ஸ், தென் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேஷனரி அண்ட் பிரிண்டிங், தென் ஆர்ச்சிவ்ஸ் டிபார்ட்மெண்ட், தென் சோசியல் வெல்ஃபேர் அண்ட் விமன் எம்பவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட், தென் ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் இதோட கம்பேர் பண்ணும்போது மெடிக்கல் அண்ட் ரூரல் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல அசிஸ்டன்ட் பணியிடத்திற்கு ஒர்க் பேர்டன் நல்லாவே இருக்கும். ஓகேங்களா. உதாரணத்துக்கு நான் இதை பற்றி நான் சொல்ல தேவையில்லை. இந்த ஒரு உதாரணம் போதும். கொரோனா ஃபேஸ் 1 லாக்டவுன் அண்ட் ஃபேஸ் 2 லாக்டவுன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்ல இருந்த அரசு ஊழியர்களோட இந்த லாக்டவுன் டைம்ல வந்துட்டு வீட்டுல இருந்தாங்க. ஸோ எவ்வளவு பர்சன்டா இருந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா மெடிக்கல் அண்ட் ரூரல் ஹெல்த் டிபார்ட்மெண்ட், அதாவது இதுல ஒர்க் பண்ணவங்க எந்த அளவுக்கு அவங்க கஷ்டப்பட்டாங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அதாவது இந்த லாக்டவுன் பீரியட்ல வந்துட்டுங்க மிக கடினமான பணிச்சுமையும், மிக கடினமான, அதாவது மத்தவங்க எல்லாம் வீட்டுல இருப்பாங்க. ஆனா அவங்க வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா அப்படி இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு ஹெல்த் டிபார்ட்மெண்ட், இன்னொன்னு வந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட், இன்னொன்னு வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட். ஸோ இதெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ பாத்துக்கங்க. அதே வந்து ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் கம்பேரிட்டிவ்லி வந்து கொஞ்சம் உங்களுக்கு மெடிக்கல் அண்ட் ரூரல் ஹெல்த்தை விட ஒர்க் பர்டன் கம்மியாக தான் இருக்கும். தென் இண்டஸ்ட்ரீஸ் டிபார்ட்மெண்ட், ஸ்கூல் எஜுகேஷனோட இண்டஸ்ட்ரீஸ் டிபார்ட்மெண்ட் இன்னும் கொஞ்சம் கம்மியா இருக்குங்க. ஓகேவா. போலீஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னா அந்த போலீஸ் யூனிஃபார்ம் போட்டு வேலை செய்யறது கிடையாதுங்க. கிளரிக்கல் ஒர்க், பியூர்லி கிளரிக்கல் ஒர்க், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க், ஃபைல் ஒர்க் தான். நான் யூனிஃபார்ம் சர்வீஸ் தான். தென் எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங் விங். ஓகே. 67 போஸ்ட் இருக்குது. ஸோ இதுவும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு படிக்கிறதுக்கு தொடர்ந்து நீங்க படிக்கணும்னு விருப்பப்பட்டால் உங்களுக்கு இந்த பணியிடம் நீங்க எடுத்துக்கலாம். ஹெச்ஆர்என்சியில் மட்டும் 97 வேகன்சிஸ் இருக்கு. ஸோ இப்போ இதுல நீங்க போனீங்கன்னா அசிஸ்டண்டா போனீங்கன்னா தென் ஆடிட் இன்ஸ்பெக்டரா ப்ரமோட் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஒரு 4 அல்லது 6 ஆண்டுகளில் வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது அந்த பணியிடம் எப்படின்னு தெரியும். அது இதுல குரூப் 2 தான் இருக்கு, நான் என்ட்ரி போஸ்ட்ல தான் இருக்கு. இருந்தாலும் அது வேகமா வேலையா இருக்கு. ஆடிட் இன்ஸ்பெக்டர் ஹெச்ஆர்என்சி இதுல அசிஸ்டண்டா போறவங்க ஸோ நான் சொன்ன அந்த கால அளவுக்கு அப்புறம் வந்துட்டு ஆடிட் இன்ஸ்பெக்டரா மாறுவாங்க. டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டுங்க அருமையான டிபார்ட்மெண்ட்டுங்க, படிக்கிறதுக்கு உகந்த டிபார்ட்மெண்ட். ஸோ ஒர்க் பர்டன் அவ்வளவா இருக்காது. தென் நீங்க இதை தைரியமா எடுக்கலாம். ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டும் அப்படித்தாங்க. தென் லேபர் டிபார்ட்மெண்ட் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டும் நான் ரெட் கலர்ல காமிச்சிருக்கேன். ஏன் ரெட் கலர்ல காமிச்சிருக்கேன்னா லேபர் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற அசிஸ்டன்ட் போஸ்ட், ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற அசிஸ்டன்ட் போஸ்ட் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 40 சொச்சம் இருக்குது. இருந்தாலும் அந்த 40 சொச்சம் வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் ஸ்பெஷல் கேட்டகரிக்கு தான் இருக்குது. ஏன்னா மற்ற எல்லாம் கம்ப்ளீட் ஆகி முடிஞ்சிருச்சுங்க. இதெல்லாம் ஒன்லி ஸ்பெஷல் கேட்டகரிஸ். ஓகேலா. பிஎஸ்டியும் இருக்கிறவங்க, எக்ஸ் சர்வீஸ் மேனு, ஹியரிங், ஹெச்ஹெச், ஓகேலா, ஆர்த்தோ, இந்த மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா வேகன்சி இருக்கு. அதுக்காக ரெட் கலர்ல காமிச்சிருக்கேன். தென் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேஷனரி அண்ட் பிரிண்டிங் பாருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது ஹிஸ்டாரிக்கல் அண்ட் ஆர்ச்சிவ்ஸ் டிபார்ட்மெண்ட் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒர்க் பர்டனே இல்லாத ஒரு டிபார்ட்மெண்ட்டுங்க. மோஸ்ட்லி கொஞ்சம் போஸ்டிங் சென்னையா இருக்கும். அது கொஞ்சம் பாத்துக்கங்க. தென் சோசியல் டிஃபென்ஸ், அதாவது சமூக பாதுகாப்பு, அதாவது விளிம்பு நிலை மக்கள் இருக்கக்கூடியவங்களுக்கு ஆன வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த டிபார்ட்மெண்ட் மூலியா தான் ரூட் அவுட் ஆகும். அதாவது விளிம்பு நிலை விளிம்பு நிலையில் இருப்பவர்கள், அதாவது சில்ட்ரன்ஸ், தென் அதுக்கப்புறம் வந்து திருநங்கைகள், தென் மாற்றுத்திறனாளிகள், தென் ஆதரவற்ற விதவைகள், முதியோர்கள், ஆதரவற்ற முதியோர்கள், இப்படி இதுலலாம் வந்து பாத்தீங்கன்னா அவர்கள் பாதுகாப்பதற்காக அரசு எந்த திட்டங்களை முன்னெடுத்தாலும் அது வந்து இந்த டிபார்ட்மெண்ட் மூலமா தான் ரூட் அவுட் ஆகும். இதுவும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு படிக்கிறதுக்கு உகந்த டிபார்ட்மெண்ட் தான். மாடரேட்டா ஒர்க் பர்டன் இருக்கும், மாடரேட்டா இருக்கும். தென் ஃபிஷரிஸ் அண்ட் ஃபிஷர்மேன்ஸ் வெல்ஃபேர்
கோஸ்டல் பெல்ட்ல இருக்கிறவங்க அல்லது முக்கியமான ரிசர்வாயர்ஸ் இருக்கிற இடங்கள்ல இப்ப மேட்டூர், பவானி சாகர், ஆலியாறு, தென் அதுக்கப்புறம் பரம்பிக்குளம், பாபநாசம் இந்த மாதிரி ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபிஷரிஸ் அண்ட் ஃபிஷர்மேன் வெல்ஃபேர் அங்க வந்து கண்டிப்பா ஒரு ஆஃபீஸ் இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா மேட்டூர் போனீங்கன்னா ஃபிஷர்மேன் வெல்ஃபேர்க்காகவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆஃபீஸ் இருக்கு. தென் அந்த டிபார்ட்மெண்ட்டுடைய விங் அது. தென் அங்க போஸ்டிங் போடுவாங்க. மற்றபடி கோஸ்டல் பெல்ட்ல வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான நகரங்கள்ல உங்களுக்கு முக்கியமான மாவட்ட தலைநகரங்கள்ல இதுக்கான பணியிடம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து சோசியல் வெல்ஃபேர் அண்ட் உமன் எம்பவர்மெண்ட். ஓகேலா, சோசியல் டிஃபென்ஸ் வேற, சோசியல் வெல்ஃபேர் வேற. ஓகேலா, சோசியல் வெல்ஃபேர் சமூக நலம் மற்றும் மக்கள் மேம்பாடு. ஓகேலா, இது அப்படிதான் பெரும்பாலான அரசின் திட்டங்களை வந்து செயல்படுத்தக்கூடிய ஒரு துறையா வந்து இந்த துறை இருக்கும். தென் இது வந்து நீங்க எடுக்கும்போது உங்களுடைய மாவட்ட தலைநகர் மாவட்டத்தினுடைய ஹெட் குவார்டர்ஸ்லயே உங்களுக்கு இது பணி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. தென் இதுவும் படிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. கொஞ்சம் மாடரேட், அதாவது மெடிக்கல் அண்ட் ரூரல் ஹெல்த் அளவுக்கு இருக்காது. அடுத்தது என்சிசி, சூப்பரான டிபார்ட்மெண்ட்டுங்க. ஒர்க்கே இருக்காதுங்க. இதெல்லாம் ரொம்ப ஜாலியா கேஷுவலா இருக்கலாம். முடிஞ்சது. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பார்க்கக்கூடிய முக்கியமான 4 விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். அதுல ஒண்ணு, ஃபர்ஸ்ட் இந்த தப்பை மட்டும் தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க. ஓகேங்களா, இது இன்றும் ஒரு கேண்டிடேட் இந்த தப்பை பண்ணாங்க. சனிக்கிழமை நடந்த கவுன்சிலிங், 4th டே நடந்த கவுன்சிலிங் அப்பவும் இந்த தப்பை பண்ண ஒரு கேண்டிடேட் எனக்கு ஃபோன் பண்ணாங்க. தென் இன்று நடந்த கவுன்சிலிங்லயும் இந்த தப்பு இன்னொரு கேண்டிடேட் பண்ணுனாங்க. நான் சனிக்கிழமையே நான் வீடியோ போட்டிருந்தா மேபி இன்னைக்கு இந்த தப்பு நடந்திருக்காது என்னமோ. கொஞ்சம் எனக்கு வருத்தமா தான் இருக்குது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது வந்துங்க ஏகப்பட்ட டிபார்ட்மெண்ட்ஸ்க்குள்ள வேகன்சிஸை நம்ம புரட்டி பார்க்குறோம். தென் எவ்வளோ வேகன்சி இருக்கு, எவ்வளோ ஃபுல்லாக இருக்கு, நம்ம கேட்டகரிக்கு எவ்வளோ இருக்கு, எல்லாத்தையும் பார்க்குறோம். தென் அங்கே கவுன்சிலிங் ஹாலில் போயிட்டு சில நேரங்களில் நீங்கள் உங்களுக்கே தெரிஞ்சிருந்தாலும் இதுலலாம் வேகன்சி இருக்காது, இந்த நேரத்துக்கு நம்ம போற இந்த நேரத்துக்கு வேகன்சி இருக்காதுன்னு நல்லா தயவு செஞ்சு முடிவுக்கு வராதீங்க. அங்க உங்களுக்கு அசிஸ்ட் பண்றதுக்குன்னே ஒருத்தர் இருப்பாரு. அவர்கிட்ட நீங்க வாய் விட்டு கேளுங்க. உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருந்தாலும் கூட, தெளிவா உங்களுக்கு நீங்க கேட்கக்கூடிய அந்த பணியிடம் அது பர்டிகுலரா அந்த கேட்டகரியில வேக்கண்ட் இல்லைன்னு உங்களுக்கு தெரிஞ்சாலும் கூட தயவு செஞ்சு வாய் விட்டு கேளுங்க. எனக்கு இது வேணும்னு கேளுங்க. அவங்க சொல்லட்டும், இல்ல அதுல வேக்கண்ட் இல்ல முடிஞ்சு போச்சுன்னு அவங்க சொல்லட்டும். ஓகேங்களா, நீங்களா ஒரு முன்முடிவுகள் எடுத்து ஓகே இதெல்லாம் நேரம் முடிஞ்சிருக்கு, இது கேட்கறது வேஸ்ட்ன்னு சொல்லி அப்படி பண்ணிடாதீங்க. ஏன்னா சாட்டர்டே அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேண்டிடேட் வந்து பாத்தீங்கன்னா அவரா வந்து ஓகே இதுல இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு வேற போஸ்ட் எடுத்துட்டு வந்துட்டாரு. தென் வெளியே வந்து பார்த்தா அந்த அன்னைக்கு ஈவினிங் அந்த டிஎன்பிசி போடுவாங்க இல்லைங்களா, எவ்வளவு வேக்கண்ட் இருக்கு, எவ்வளவு ஃபுல்லா இருக்கு, அதுல பார்த்தா இருக்கு. அப்போ வந்து இப்ப என்ன பண்ண முடியும் இந்த ஸ்டேஜ்ல? ஒண்ணுமே பண்ண முடியாது. ஓகேங்களா, தென் சார் இது ஏதாவது மாத்திரக்கு வாய்ப்பு இருக்குமா, நான் அதுதான் எடுக்கணும்னு நினைச்சேன், ஆனா நான் அது முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சேன், ஆனா வந்து இருக்கு சார் அப்படிங்கிறது சனிக்கிழமை கேஸ். இந்த சனிக்கிழமை கேஸ் கூட விடுங்க, இன்னைக்கு நடந்த கேஸ் வந்து பாத்தீங்கன்னா ஹைலைட்டு அப்பவே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது. அப்பவே அவங்களுக்கு இவராவது சனிக்கிழமையாவது வந்து பாத்தீங்கன்னா அந்த அன்னைக்கு ஈவினிங் வந்து டிஎன்பிசி வந்து அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்து சொன்னது. இந்த கேண்டிடேட் இன்னைக்கு நடந்த கேண்டிடேட்டுக்கு வந்து அன்னைக்கு அப்பவே வெளியே வந்த உடனே தெரிஞ்சிருக்குது. ஓகேலா, அவர் விரும்பின ஒரு பணியிடத்தை முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சிட்டு அதற்கு அடுத்த செகண்ட் ப்ரிஃபரன்ஸ்ல பணியிடத்தை கேட்டிருக்காரு. அவரும் ஓகே இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு. இவரும் மைக்ல வந்து சொல்லிட்டாரு இந்த பணியிடம். மைக்ல அனௌன்ஸ் பண்ணாலே உங்களுக்கு டைப் பண்ணி உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆர்டர் ரெடி ஆயிடும். அலாட்மெண்ட் ஆர்டர் வாங்கிட்டு வெளியே வந்து தான் பார்த்திருக்காரு. இவரு விரும்பின, அதாவது இவரு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸா எடுக்கணும்னு நினைச்சிருந்தது வேக்கண்ட் இருந்திருக்கு. இம்மீடியட்டா விழுந்தடிச்சுட்டு எனக்கு ஃபோன் பண்ணாரு. ஐ செட் சாரி, நான் இதுல வந்து எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது சார். உங்களுக்கு தெரிஞ்ச ஆபீசர்ஸ் இங்க செக்ரட்டரி அல்லது கண்ட்ரோல், எனக்கு செக்ரட்டரியினுடைய பர்சனல் நம்பரே எங்கிட்ட இருக்குது, கோபால சுந்தரராஜன் நம்பர் இருக்குது, அஜய் யாதவோட நம்பர், ஜெய்சீலனுடைய நல்ல ஃப்ரெண்டு. ஸோ ஜெய்சீலன் மூலமா அஜய் யாதவ தொடர்பு கொள்ள முடியும், கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன். ஆனா இந்த கேஸுக்காக நான் சொல்லிட்டேன், இல்லைங்க சாரி முடியாது. ஏன்னா இது முழுக்க நம்மளுடைய கவனக்குறைவுனால. ஏங்க அங்க நீங்க வாய் விட்டு கேட்கறதுல என்ன இருக்கு? ஓகே, அது இல்லைன்னு நீ 100% உங்களுக்கு தெரிஞ்சதாவே இருக்கட்டுமே, அதுல வேக்கன்சி இல்லை அப்படின்னு 100% உங்களுக்கு தெரிஞ்சதாவே இருக்கட்டுமே, இருந்தாலும் கேளுங்க. இதனால ஒண்ணும் குடிமொழிக்க போயிடாது. எனக்கு இந்த பணியிடம் இருக்கா, கொஞ்சம் நல்லா பாருங்க அப்படின்னு கேளுங்க. அவங்க சொல்லுவாங்க, இல்லைங்க, சீரியஸா இல்லைங்க, சுத்தமா இல்லைங்க, அது நீங்களும் டிஸ்பிளே பாப்பீங்க. ஓகேங்களா,
பட் நீங்களா வந்துட்டு பாத்தீங்கன்னா இது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு எடுத்துட்டு அப்புறம் வெளியே வந்து அது நீங்க விரும்புனது இருந்து மாத்தணும்னு நினைச்சீங்கன்னா சத்தியமா முடியாதுங்க. தயவு செஞ்சு இந்த தப்ப பண்ணாதீங்க. உங்க போஸ்ட், உங்களுக்கு விருப்பப்படுற போஸ்ட நீங்க தயவு செஞ்சு உங்களுக்காக அவருக்கு ஒருத்தர் இருப்பாரு, கூடயே ஒருத்தர் இருப்பாரு, அவர் கேட்பாரு, அவர்கிட்ட சொல்லுங்க எனக்கு இந்த போஸ்ட் வேணும்னு கேளுங்க. இது ஃபர்ஸ்ட்டுங்க. முதல் விஷயம் நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு விரும்புனீங்களா, இது முதல் விஷயம். ஓகேங்களா. அடுத்தது வந்துட்டுங்க முனிசிபல் கமிஷனர் பாருங்க. முனிசிபல் கமிஷனர் வந்துட்டுங்க, அதாவதுங்க உண்மையிலுமே பிஎஸ்டிஎம் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய பவர்ஃபுல் வெப்பன் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு உதாரணங்க. இன்னைக்கு வரைக்குமே 5 நாள் முடிஞ்சிருச்சுங்க. 5 நாள் முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 போஸ்ட் இருக்குது. சனிக்கிழமை சத்யா ஐஏஎஸ் அகாடமி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 2 பேர் வந்து சனிக்கிழமை கவுன்சிலிங்ல கலந்துக்கிட்டாங்க. அதுல ஒரு பெண்மணிக்கு முனிசிபல் கமிஷனருக்கு எடுக்கிறதுக்கான எல்லா தகுதியும் இருக்கு. எஸ்சிஏ, ஃபீமேல், பிஎஸ்டிஎம் ஆனாலும் எடுக்கல. அது அவங்களுடைய சொந்த விருப்பம். ஓகேங்களா. ஏன்னா குடும்பம், குழந்தைகள்லாம் இருக்கு. ஸோ முனிசிபல் கமிஷனர்னா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வருஷத்துல 3 டிரான்ஸ்ஃபர் கூட போடுவாங்க, 4 டிரான்ஸ்ஃபர் கூட போடுவாங்க. ஸோ அப்போ என்னுடைய குடும்பத்தை பார்க்க முடியாது அப்படிங்கிறது அவங்களுடைய விருப்பமா இருந்துச்சு. அதனால அவங்க எடுக்கல, எல்லாம் ஃபாடிட்டு எடுத்தாங்க. இத்தனைக்கும் நான் சொன்னேன், முனிசிபல் கமிஷனர் போஸ்ட்டுக்கெல்லாம் எத்தனையோ பேர் தவம் இருக்காங்கம்மா, உங்களுக்கு கிடைக்கும், நீங்க எடுக்க மாட்டேங்கிறீங்க. அதே மாதிரி அந்த அன்னைக்கு அவங்க போன அன்னைக்கு இருந்துச்சு, எடுக்கல. இன்னைக்கு பாத்தீங்கன்னா சத்யா ஐஏஎஸ் அகாடமி ஸ்டூடெண்ட்ஸ் 4 பேர் இன்னைக்கு கவுன்சிலிங் கலந்துக்கிட்டாங்க. அதுலயும் ஒரு பெண்மணிக்கு எலிஜிபிள், அவங்க எலிஜிபிள் எஸ்சிஏ விமன், பிஎஸ்டி, ஆனா வந்து எடுக்கல. ஓகேல. இன்னும் வேக்கன்ட் இருக்கு. நாளைக்கு நடக்க போற கவுன்சிலிங், அதாவது 21/5/2024, அதுல வந்து பாத்தீங்கன்னா நாளை நடக்கக்கூடிய கவுன்சிலிங், செவ்வாய்க்கிழமை நடக்கக்கூடிய கவுன்சிலிங் 8 பேருங்க. சத்யா ஐஏஎஸ் அகாடமி ஸ்டூடெண்ட்ஸ் 8 பேர் வந்து கவுன்சிலிங்ல கலந்துக்கிறாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா எகைன் ஒரு உமன் முனிசிபல் கமிஷனர் போஸ்டை எடுக்க போறதில்லை. ஓகேலா. சோ இதுதான் நிலவரம். அதுல இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குதுங்க. நாளைக்கு சத்யா அகாடமி ஸ்டூடெண்ட்ஸுக்கு 8 பேர் வந்துட்டு கவுன்சிலிங் வந்திருக்குது. அதுல 2 பேர் கவுன்சிலிங்லயே கலந்துக்க போறதில்லை. ஏன் கலந்துக்க போறதில்லைங்கிறது தான் இப்ப 3வதா சொல்ல போறேன். சோ உங்களுக்கு பகிர்ந்துக்கணும்னு நான் இன்னைக்கு வந்தது 5 முக்கியமான விஷயங்களை பகிர்ந்துக்கணும்னு வந்தேன். 2 விஷயத்த பகிர்ந்துட்டேன். ஒண்ணு, நீங்க வந்து உங்க விருப்பப்படுற போஸ்ட் இல்லைனாலும் வாய் விட்டு கேளுங்க, அவங்க என்னன்னு சொல்லணும், அப்புறமா அடுத்ததுக்கு போங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பிஎஸ்டிஎம் அப்படிங்கிறது ஒரு வந்து எவ்வளவு ஒரு பவர்ஃபுல் வெப்பன். முனிசிபல் கமிஷனர் வேகன்சி இன்னும் 2 வேகன்சி இருக்கு. ஓகே, நாளைக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு ஃபில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஒன்னு அப்படியே இன்டாக்டா யாருமே எடுக்காம இருந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கவுன்சிலிங்ல கலந்து கொள்ளாதவர்கள்ங்க. சார், இப்போ கவுன்சிலிங் வரப்போற நாட்கள்ல கவுன்சிலிங்ல கலந்துக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிறது தானே நீங்க பேசணும். கவுன்சிலிங்ல கலந்து கொள்ளாதவங்களை பத்தி ஏன் பேசணும்னு நீங்க கேட்கலாம். முக்கியமான விஷயம் இருக்குதுங்க. ஓகேலா. இப்போ முதல் 4 நாட்கள்ல கவுன்சிலிங்கில் கலந்து கொள்ளாதவர்கள் இனி வரும் நாட்களில் கவுன்சிலிங்கில் கலந்து கொள்ள போகாதவர்கள், இப்படி 2 கேட்டகரியா பிரிக்கலாங்க. கவுன்சிலிங்கில் கலந்து கொள்ளாதவர்களையே 2 கேட்டகரியா பிரிக்கலாம். முதல் 4 நாட்களில் கலந்து கொள்ளாதவர்கள், இனி வரும் நாட்களில் கலந்து கொள்ளாதவர்கள் அப்படின்னு சொல்லி பிரிக்கலாங்க. முதல் 4 நாட்கள்ல கவுன்சிலிங்ல கலந்து கொள்ளாதவர்கள் யாரா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குரூப்ல வாங்கியிருப்பாங்க, அல்லது யூபிஎஸ்சில வாங்கியிருப்பாங்க, அல்லது ஏதாவது டெக்னிக்கல் சர்வீஸ்ல இதோட அதிகமான பே ஸ்கேல்ல வாங்கியிருப்பாங்க. அவர்கள் தான் முதல் 4 நாட்களில் கலந்தாய்வில் கலந்து கொள்ளாதவர்களாக இருப்பார்கள். ஓகே, இனிவரும் நாட்களில் கலந்தாய்வில் கலந்து கொள்ளாதவர்கள் யார் அப்படின்னா, இதுதான் நீங்கள் கவனிக்கப்பட வேண்டியது. இனிமேல் கலந்தாய்வில் கலந்து கொள்ள போகின்றவர்கள் கவனிக்க வேண்டியது. ஓகேலா. அவர்கள் யாரா இருப்பாங்கன்னா, ஏற்கனவே குரூப் 4ல செலக்ட் ஆகி ஜூனியர் அசிஸ்டண்டா பணிபுரிபவர்கள், இன்னொரு 6 மாசத்துலயோ 1 வருஷத்துலயோ அசிஸ்டன்ட் போஸ்ட் ப்ரமோஷன் வர போறவங்க. இங்கதான் நீங்க நல்லா கவனிக்கணும். ஓகேலா. அதனாலதான் கவுன்சிலிங்கில் கலந்து கொள்ளாதவர்களை பத்தி நான் இப்ப உங்களுக்கு பேசுறேன். கவுன்சிலிங்கில் கலந்து கொள்ள போகிறவர்களுக்கு நிறைய அனுகூலம் உண்டு அப்படிங்கிறதுக்காக தான் சொல்றேன். இப்ப இதுக்கு உதாரணம் வந்து பாத்தீங்கன்னா, இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்துட்டுங்க, 2 பேர் நாளைக்கு சத்யா ஐஏஎஸ் அகாடமி ஸ்டூடெண்ட்ஸ் 8 பேருங்க கவுன்சிலிங் லெட்டர் வந்திருக்கு. அதுல 2 பேர் கலந்து கொள்ள போறதில்லை. ஏன்னா அவங்க 2 பேருமே குரூப் 4ல செலக்ட் ஆகி ஜூனியர் அசிஸ்டண்டா கடந்த ஒரு 3 வருடங்களா 4 வருடங்களா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ
ஒரு 6 மாசத்துலயோ அல்லது 1 வருஷத்துலயோ ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதான் முக்கியம். ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு 6 மாசத்துலயோ 1 வருஷத்துலயோ அவங்களுக்கு அசிஸ்டன்ட் போஸ்ட் அதுலயே வரப்போகுது. அப்போ அவங்க கவுன்சிலிங்ல கலந்துக்கலாம்னு இருந்தாங்க இருந்தாங்க ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் கிடைச்சதுன்னா, அதுவும் என்னுடைய சொந்த மாவட்டத்துல கிடைச்சதுன்னா எடுத்துக்கலாம், கலந்துக்கலாம் அப்படின்ட்டு இருந்தாங்க. ஆனா ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் போஸ்ட் தான் உங்களுக்கு எல்லாம் ஆல்மோஸ்ட் முடிஞ்சதுன்னு உங்களுக்கு தெரியுமே. அப்ப இந்த சூழ்நிலையில அவங்க போய் வேற போஸ்ட் எடுக்கிறதுல அவங்களுக்கு உடன்பாடு இல்லை. அதனால அவங்க ஸ்டே பேக், நாளைக்கு நடக்க போற கவுன்சிலிங்ல கலந்து கொள்ள போறதில்லை. அப்போ ஒரு 2 பேர் நாளைக்கு நடக்கக்கூடிய கவுன்சிலிங்ல எனக்கு தெரிஞ்சு 2 பேர் கலந்துக்கலன்னா அப்படி இப்போ யாரோ ஒரு 2 பேர்த்துக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம். அப்போ இனி வரும் நாட்கள்ல அப்ப எத்தனை பேர் இருப்பாங்க பாருங்க. நம்ம நாளைக்கே நம்மளுக்கு தெரியாத எத்தனை பேர் இருப்பாங்க. அப்போ நான் இதனால உங்களுக்கு சொல்ல வர்றது என்னன்னா, மே 27 வந்தவங்க, மே 28 வந்திருக்கிறவங்க, ஜூன் 4ஆம் தேதி வந்திருக்கிறவங்க, அல்லது இன்னும் ஜூன் 11 இப்படி எல்லாம் வந்திருக்கிறவங்க, இப்படி கடைசியா வந்திருக்கிறவங்களுடைய கவனத்திற்கு ஐயோ நம்மளுக்கு கிடைக்குமா கிடைக்காதா என்ன நடக்கும் அப்படின்னு எல்லாம் வந்து நீங்க பயப்படாதீங்க. எப்படி வேணாலும் நடக்கலாம், எப்படி வேணாலும் நடக்கலாம். இப்போ நாளையிலிருந்து அது இன்னிலிருந்தே தொடங்கியிருக்கும். இந்த மாதிரி ஏற்கனவே குரூப் 4 இருப்பவர்கள் கலந்து கொள்ளாமல் ஏற்கனவே இருக்கிற பணியிலேயே தொடர்வது இன்றிலிருந்தே தொடங்கியிருக்கும், அல்லது ஏன் சனிக்கிழமையிலிருந்து கூட தொடங்கியிருக்கும். ஓகேலா? ஏன்னா ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்லயும் அசிஸ்டன்ட் போஸ்ட் கிடையாது, ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்லயும் அசிஸ்டன்ட் போஸ்ட் கிடையாது. அப்போ ஒரு 6 மாசத்துல அவங்க விரும்புற அசிஸ்டன்ட் போஸ்ட் அவங்க பணிபுரிய துறையிலேயே வந்துடும். அப்படிங்கும்போது ஏன் இந்த கலந்தாய்வுல கலந்துக்கணும்? அப்போ என்னுடைய மாணவர்கள் மட்டும் நாளைக்கு 2 பேர் கலந்துக்க போறது இல்லைங்க. ஓகேலா? இப்போ டோட்டலா நீங்க அக்ரிகேட்டா பாத்துக்கீங்களேன். அதனால நான் உங்களுக்கு இதனால சொல்ல வர்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு வந்துட்டு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னா நீங்க வந்து ரொம்ப எல்லாம் போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காதீங்க. கிடைக்காதுன்னு யாரு சொன்னாலும் நம்பாதீங்க. ஓகேங்களா? ஏன்னா நம்ம கிடைக்காதுன்னு நம்ம சொன்னவங்களுக்கு கூட கிடைச்சிருக்கு. அதுக்கு பல காரணிகள் இருக்கு. அதாவது சோ மெனி ஃபேக்டர்ஸ். இப்போ அதனாலதான் நான் கலந்து ஆய்வில் கலந்து கொள்ளாதவர்கள் 2 கேட்டகரியா பிரிச்சேன். முதல் 4 நாட்களில் கலந்து கொள்ளாதவர்கள், இனி வரும் நாட்களில் கலந்து கொள்ளாதவர்கள் அப்படின்னு பிரிச்சேன். இப்போ இனி வரும் நாட்களில் கலந்து கொள்ளாதவர்களால இனி வரும் நாட்களில் கலந்து கொள்பவர்களுக்கு எவ்வளவோ அனுகூலம் இருக்கு, எவ்வளவோ பாசிட்டிவ் இது நடக்க போகுது அப்படிங்கிறதுக்கான உதாரணம் தான் இது. அதனால வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கிடைக்காது அப்படின்னா நீங்க முடிவு பண்ணாதீங்க. ஓகேங்களா? இப்படி பல விஷயங்கள் இருக்குது. இதை விட இன்னொரு விஷயம் இருக்குதுங்க. அதுதான் உங்களுக்கு 4வதா நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணக்கூடிய விஷயம். என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கேஸ் ஸ்டடி. ஓகேலா? ஒரு முக்கியமான ஒரு கேஸுங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு கேண்டிடேட், நான் பேர் சொல்ல விரும்பல. ஓகேலா? சேலத்தை சார்ந்தவங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்காங்க. பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சு குரூப் 2 குரூப் ஏ ப்ரிலிம்ஸ் எழுதுறாங்க. அவங்கள லிஸ்ட் 2ல செலக்ட் பண்ணது டிஎன்பிசி. நல்லா கவனிங்க. அவர் படிச்சது வந்து பாத்தீங்கன்னா பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ். ப்ரிலிமினரி ரிசல்ட்ல அந்த கேண்டிடேட் இதெல்லாம் செலக்ட் பண்றாங்க, லிஸ்ட் 2 செலக்ட் பண்றாங்க. லிஸ்ட் 2ல யாரை செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஓகேலா? பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சவங்க லிஸ்ட் 2ல செலக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஓகே, பாஸ் ஆன உடனே அந்த கேண்டிடேட் என்ன பண்ணிருக்காங்க, டிஎன்பிசிக்கு மெயில் போடுறாங்க. என்னன்னு, இந்த மாதிரி நான் படிச்சது பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ், பட் லிஸ்ட் 2ல இருக்கக்கூடிய பணியிடங்களுக்கு காமர்ஸ் படிச்சிருக்கணும், எக்கனாமிக்ஸ் படிச்சிருக்கணும், அந்த கேண்டிடேட்ஸ் தான் செலக்ட் பண்ணணும். பட் பை மிஸ்டேக்கா நீங்க என்ன செலக்ட் பண்ணிருக்கீங்க, இது என்னன்னு கொஞ்சம் இதுக்கு ஒரு விளக்கம் கொடுங்க அப்படின்னு சொல்லி டிஎன்பிசிக்கு ஒரு மெயில் போடுறாங்க. டிஎன்பிசிக்கு அது ரிப்ளை பண்ணிருக்கு பாருங்க. என்ன ரிப்ளை பண்ணிருக்குன்னு இங்க பாருங்க. ரிசல்ட்ல உங்க பேர் வந்துருச்சு. அப்ப நீங்க மெயின்ஸுக்கு படிக்க வேண்டியதானே? அதை பத்தி உங்களுக்கு என்ன? இதெல்லாம் நீங்க எதுக்கு இது பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு லிஸ்ட் 2ல உங்க பேர் வந்திருக்கா? இப்போ நீங்க மெயின்ஸுக்கு நீங்க உங்களை கால் பண்ணிருக்கோம்னு அர்த்தம். இப்போ நீங்க மெயின்ஸுக்கு நீங்க தயாராக இப்படிங்கிற வாக்குல, இப்படிங்கிற துணியில, இந்த ரீதியில ஒரு மெயில் ரிப்ளை வந்திருக்குங்க. இப்போ இப்படி ரிப்ளை வந்ததுக்கு அப்புறம் அந்த கேண்டிடேட் என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கு வந்து மாங்குன்னு படிச்சு, ஓகேலா, எல்லாம் எழுதி இப்ப ஜோன் ஆஃப் கன்சிடரேஷனுக்கு வந்து இப்ப கவுன்சிலிங்க்கு வந்திருக்கு. ஓகேலா? ஜூன் 4th அவங்களுக்கு கவுன்சிலிங்க. ஜூன் 4th கவுன்சிலிங். இப்ப 10 மணிக்கு அவங்களுக்கு ஸ்லாட் போட்டிருக்காங்க. இந்த சூழ்நிலையில டிஎன்பிசில இருந்து அவங்களுக்கு ஒரு மெயில் வருது. என்ன மெயில்னா,
பிரிஸ்கிரைப்டு குவாலிஃபிகேஷன் உங்ககிட்ட இல்ல. அந்த காரணத்தினால உங்களுடைய கவுன்சிலிங் மெமோவை நாங்க வித்ட்ரா பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு மெயில் வருதுங்க. இது எவ்வளவு பெரிய அநியாயம் பாருங்க. அதாவதுங்க, இந்த கேண்டிடேட்டே பிரிலிமினரி ரிசல்ட் வந்த உடனே நவம்பர் 8 2022 ரிசல்ட் வந்ததுன்னு நினைக்கிறேன். அந்த அன்னைக்கே அடுத்த நாளும் என்ன பண்றாங்க, ரிசல்ட்டை பார்த்துட்டு தான் செலக்ட் ஆயிருக்கிறத பார்த்துக்கிட்டு, அதுவும் லிஸ்ட் 2ல செலக்ட் ஆயிருக்கிறத பார்த்துட்டு டிஎன்பிஎஸ்சிக்கு ஒரு மெயில் போடுறாங்க. டிஎன்பிஎஸ்சிக்கு அதுக்கு என்ன ரிப்ளை பண்ணிக்குது, செலக்ட் ஆயிருக்குன்னு ரோல் நம்பர் வந்திருக்கா, நீங்க மெயின்ஸுக்கு படிங்க, அதை விட்டு போட்டு நீங்க எதுக்கு நீங்க அப்படி இந்த ரீதியில கேட்கறாங்க. அவங்களும் என்ன பண்றாங்க, படிக்கிறாங்க, பயிற்சி மையத்துல சேர்றாங்க, வேலை வெட்டி எல்லாம் விட்டுட்டு வந்து மாங்குன்னு படிக்கிறாங்க. இப்போ இப்போ தென் செலக்டும் ஆயிருக்காங்க, ஜோன் ஆஃப் கன்சிடரேஷனுக்கு வந்திருக்காங்க, கவுன்சிலிங் டேட்டும் வந்துருச்சு, ஸ்லாட்டும் வந்துருச்சு. இந்த சூழ்நிலையில ஒரு மெயில் வருதுங்க, உங்களுடைய கவுன்சிலிங் மெமோவை நாங்க வித்ட்ரா பண்ணணும். இது எந்த விதத்துல நியாயம் பாருங்க. இது எந்த விதத்துல நியாயம்? அதாவது வந்துங்க, நீதி பரிபாலன அமைப்புல ஒரு வாசகம் சொல்லப்படுவதுண்டு, 1000 குற்றவாளிகள் தப்பிக்கலாம், ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது அப்படிங்கறத நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். ஓகேலா, அது இங்கேயும் பொருந்தும் தானே. ஓகேலா, தகுதி இல்லாதவர்கள் 1000 பேர்த்துக்கு பணி கிடைக்கலாம், ஆனா தகுதியான ஒருத்தரை கிடைக்க வேண்டிய பணி கிடைக்காம போகக்கூடாது இல்லையா? இப்போ இந்த கேண்டிடேட் வந்து பாத்தீங்கன்னா விமன் கேண்டிடேட், பிசிக்கலி சேலஞ்சுடுங்க, அதுதான் முக்கியமான ஹைலைட். அவங்களுக்கு கட்டாயம் அவங்களுக்கான கேட்டகரியில போஸ்ட் இருக்கு. உமன் கேண்டிடேட், பிசிக்கலி சேலஞ்சு, ஓகேங்களா, மாற்றுத்திறனாளி கேண்டிடேட், அவங்களுக்கு ஒரு போஸ்ட் இருக்கு. இந்த சூழ்நிலையில டிஎன்பிசி வந்து என்ன பண்ணுது, அவங்களுடைய கவுன்சிலிங் மெமோவை வித்ட்ரா பண்ணுது. இப்போ இது மிகப்பெரிய அநீதி, இது மிகப்பெரிய ஏன்னா அவங்களுக்கு ரிசல்ட் வரலன்னா அவங்க வேலை வெட்டி பார்த்திருப்பாங்க. ஓகேங்களா, அடுத்து வேற எக்ஸாமுக்கு ஏதாவது படிச்சிருப்பாங்க, இல்ல ஜாபுக்கு ஏதாவது போயிருப்பாங்க, அவங்களுடைய வாழ்க்கை எந்த விதத்துல எந்த இதெல்லாம் போயிட்டு இருந்திருக்கும். இதற்காக கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருடங்கள் 3 வருடங்கள் இப்போ அவங்களுடைய வாழ்க்கையிலோட முக்கியமான 3 வருடங்கள் இல்லையா, 2 வருடங்கள், ஏன் 1 வருடம்னா கூட ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலயும் முக்கியமான வருடங்கள் இல்லையா, அதை தாவு வாங்கிட்டு டிஎன்பிசி வந்து இப்ப கூட ஒரு மெயில் அனுப்புறாங்க, உங்களுடைய கவுன்சிலிங் மெமோ வித்ட்ரா ஆயிருக்கு. நான் அந்த கேண்டிடேட்டுக்கு நான் என்ன அட்வைஸ் பண்ணிக்கிறேன்னா, இதை நீங்க விடக்கூடாது. உங்களுக்கு ஜூன் 4ஆம் தேதி கவுன்சிலிங், நீங்க ஜூன் 3ஆம் தேதியே போயிருங்க. ஜூன் 3ஆம் தேதியே போய் நீங்க செக்ரட்டரியை மீட் பண்ணுங்க, செக்ரட்டரிக்கு அப்பாயின்மெண்ட் வாங்க. ஓகேவா, அங்க இருக்கிறவங்க ஆரம்பத்துல தரமாட்டேன்னு தான் சொல்லுவாங்க, ஆனா நீங்க ஒத்துக்காதீங்க. என்ன செக்ரட்டரி என்ன வானத்துல இருந்து குதிச்சு வந்தவரா, சிவாய்கிரத்துல இருந்து வந்தவரா, கண்ட்ரோல் ஆஃப் எக்ஸாமினேஷன் என்ன அவர் என்ன பூமியை பிறந்துட்டு வெளியே வந்தவரா? ரத்தமும் சதையும் கொண்ட மனிதர்கள் தானே. இப்படி ஒரு பெரிய அநீதி நடந்திருக்கு, இவங்க இந்த மாதிரி ஒரு கேண்டிடேட் வந்துட்டு கண்டிப்பா நான் மீட் பண்ணணும்னு சொல்லி ஒரு ஸ்லிப்ல எழுதி கொடுக்க போறாங்க. அதை பார்த்துட்டு இவங்களை சந்திக்கிறதுக்கான நேரம் அவர்கள் ஒதுக்க வேண்டும், அந்த அதிகாரிகள் ஒதுக்க வேண்டும், இவர்களுக்கான நியாயத்தை பெற வேண்டும். இப்போ இந்த காணொலி இருக்கிற நான் உங்ககிட்ட சொல்ல விரும்புறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நினைச்சு பாருங்க, இந்த மாதிரி எத்தனை பேர் தன்னுடைய கவுன்சிலிங் மெமோ வித்ட்ரா பண்ணுச்சுன்னு தெரியலையே டிஎன்பிசி. நம்மளுக்கு தெரிஞ்ச கேஸ் ஒண்ணு, இந்த மாதிரி எத்தனை பேர்த்துக்கு கவுன்சிலிங் மெமோ அனுப்பிச்சுட்டு இல்ல உங்களுக்கு பிரிஸ்கிரைப்டு குவாலிஃபிகேஷன் இல்ல அப்படின்னு சொல்லி வித்ட்ரா பண்றாங்கன்னா, இப்போ அந்த வாய்ப்பு யாருக்கு போகும், மற்றவங்களுக்கு போகும். ஓகேலா, இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இந்த மாதிரி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேண்டிடேட்டுக்கு வாய்ப்பை கொடுத்துட்டு மறுபடியும் வாய்ப்பை பறித்து அதன் மூலமா நமக்கு வாய்ப்பு வரட்டும்னு நம்ம எதிர்பார்க்கிற ஆட்கள் கிடையாது. அந்த மனநிலை கொண்டவர்கள் நாம் அல்ல. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, எனக்கு வருமோ வராதோ, எனக்கு பணி கிடைக்குமோ கிடைக்காதோ, எனக்கு ஜூன் 10ஆம் தேதி ஆச்சு, எனக்கு ஜூன் 4ஆம் தேதி ஆச்சு, இவ்வளவு கடைசியா இருக்கே, அதுக்குள்ள எதுவுமே இருக்காதே அப்படின்னு நீங்களாக எந்த முன்முடிவுக்கும் வராதீர்கள். இப்ப பாருங்க, இந்த மாதிரி இந்த மாதிரி கேஸ் எத்தனை கேஸ் இருக்குன்னு தெரியல. திரும்பவும் சொல்றேன், இப்படி எல்லாம் அவர்களுடைய வாய்ப்பை தட்டி பறித்து அந்த வாய்ப்பு உங்களுக்கு வந்துடும். இது ஒரு நல்ல விஷயம் நான் சொல்லல, உண்மையிலுமே வருத்தக்கூடிய விஷயம். அந்த கேண்டிடேட்டுக்கு நீதி கிடைக்க வேண்டும், தான் சொல்றேன். பட் இன்னொரு சைட்ல நான் என்ன சொல்றேன்னா, சில விஷயங்கள் நம்மளே ப்ரிடிக்ட் பண்ண முடியாதுங்க. நீங்க வந்து கண்டிப்பா நம்மளுக்கு கிடைக்காதுன்னு நினைப்பீங்க. ஆனா உங்களுக்கு பணி கிடைக்க வேண்டும் என்று இருந்தால் உங்களுக்கு கிடைக்கும். அதனால நீங்க எந்த ஒரு முன்முடிவுக்கும் வராதீங்க. சோ இந்த மாதிரி எத்தனை கேண்டிடேட்டுக்கு நீங்க டிஎன்பிசி வந்துட்டு இந்த கவுன்சிலிங் மெமோவோ வித்ட்ரா பண்ணிருக்காங்கன்னு தெரியல.
அவர்கள் இந்த விஷயத்தை விடக்கூடாது. அல்லது உயர்நீதிமன்ற நீதியரசர்களே இந்த விஷயத்தை தாமாக முன்வந்து இதை ஒரு வழக்காக எடுத்து விசாரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இப்போ வந்துட்டுங்க, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கணும்னு விரும்புனதுல 5ல 4 பகிர்ந்துக்கிட்டேன். ஒண்ணு, உங்க போஸ்ட் என்ன விருப்பப்படுறீங்களோ அதை வாய் விட்டு கேளுங்க. ரெண்டாவது, எம்சியில ஸ்டில் வேகன்சி இருக்கு. ஓகேங்களா? பிஎஸ்டிஎம் தமிழ் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய வெப்பன். தென் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, கவுன்சிலிங்கில் கலந்து கொள்ளாதவர்கள் முதல் 4 நாட்கள், கவுன்சிலிங்கில் கலந்து கொண்டவர்கள் இனிவரும் நாட்களில், அந்த இனிவரும் நாட்களில் கவுன்சிலில் கலந்து கொண்டவர்கள் பெரும்பாலும் யாரா இருப்பாங்கன்னா, குரூப் 4ல சர்வீஸ் வாங்கிட்டு ஜூனியர் அசிஸ்டண்டா போயிருப்பாங்க. இன்னும் ஒரு 6 மாசத்துலயோ 1 வருஷத்துலயோ ஏன் 1.5 வருஷத்துலயோ அசிஸ்டன்ட் போஸ்ட் அவங்களுக்கு வர மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு 10 பேர், ஒரு 20 பேர், ஒரு 30 பேர் கலந்து கொள்ளவில்லை என்றாலும் கூட கலந்தாய்வில் பின்னாடி இருக்கக்கூடிய தேதிகளில் இருக்கக்கூடியவர்களுக்கான வாய்ப்பு என்பதை மறந்து விடாதீர்கள். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, ஒரு சேலத்தை சேர்ந்த ஒரு கேண்டிடேட்டுக்கு ஒரு மிகப்பெரிய அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்ச கேண்டிடேட். இந்த நாள் இப்ப 5வது ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜேசிஏ ஜூனியர் கோஆபரேட்டிவ் ஆடிட்டர். ஓகேங்களா? இப்போ நான் ஒவ்வொரு காணொலி போடும்போதும் நிறைய பேர் எங்கிட்ட கேட்கறது உண்டு, சார் செகண்ட் ஃபேஸ் ஆஃப் கவுன்சிலிங் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, செகண்ட் ஃபேஸ் ஆஃப் கவுன்சிலிங் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்கறாங்க. நான் பெரும்பாலும் இல்லைன்னு தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஆனா இந்த கவுன்சிலிங் போற போக்கெல்லாம் பார்க்கும்போது செகண்ட் ஃபேஸ் ஆஃப் கவுன்சிலிங்க்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் தோணுதுங்க. யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுவும் உங்களுக்கு இந்த ஸ்பெஷல் டிகிரி படிச்சவங்களுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. உங்களுக்கு எக்கனாமிக்ஸ் படிச்சவங்களுக்கு, காமர்ஸ் படிச்சவங்களுக்கு, லா படிச்சவங்களுக்கு, இவங்களுக்கு தான் அந்த வாய்ப்பு இருக்குதுன்னு எனக்கு தோணுது. உதாரணத்துக்கு வந்து இப்ப இந்த செகண்ட் லிஸ்ட்ல செலக்ட் ஆனவங்கள இப்ப கவுன்சிலிங்க்கு 160 சம்திங் தான் கூப்பிட்டுருக்காங்க. செகண்ட் லிஸ்ட்ல எத்தனை வேகன்சி இருக்குதுன்னு நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அப்போ இதையும் நிறைய பேர் கமெண்ட்ல நிறைய கொஸ்டின்ஸ் கேக்குறீங்க, சார் ஏன் செகண்ட் லிஸ்ட்ல வந்து இவ்வளவு வேகன்சி இருக்கு, ஆனா வெறுமனே 160+ தான் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேலா? சோ இப்போ ஒரு மேலோட்டமா எப்படி தோணுது அப்படின்னா, அவங்க இப்போதைக்கு அவங்க கூப்பிட்டு வந்து பாத்தீங்கன்னா, ஓப்பன் கேட்டகரியில் இருக்கக்கூடிய போஸ்ட் ஃபில் பண்றதுக்கும், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கம்யூனல் கேட்டகரியில் இருக்கிற போஸ்ட்டை ஃபில் பண்றதுக்கும், தென் இந்த லிஸ்ட் 1ல இருக்கக்கூடிய சர்ப்ளஸ் கேண்டிடேட்டையும் வச்சு எவ்வளவுக்கு எவ்வளவு லிஸ்ட் 2 ஃபில் அப் பண்ண முடியும் அப்படிங்கிறத. இப்போ என்னுடைய கணிப்பு என்ன தோணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஜேசிஏ போஸ்ட் எல்லா போஸ்ட்டுமே அவ்வளவு சீக்கிரம் ஃபில் ஆயிருமான்னு எனக்கு தோறலைங்க. இன்னைய தேதி வரைக்கும் ஜேசிஏ போஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 900+ போஸ்ட் இருக்குது. ஜூனியர் கோஆபரேட்டிவ் ஆடிட்டர் போஸ்ட் இருக்குது. ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா, இறுதியில இந்த லால் இருக்கக்கூடிய ஏஎஸ்ஓ, லால் இருக்கக்கூடிய அசிஸ்டன்ட் போஸ்ட், அதே மாதிரி ஃபைனான்ஸ்ல இருக்கக்கூடிய ஏஎஸ்ஓ, ஃபைனான்ஸ்ல இருக்கக்கூடிய அசிஸ்டன்ட் போஸ்ட், அடுத்தது ஜூனியர் கோஆபரேட்டிவ் ஆடிட்டர் அந்த பணியிடம், இதுல பணியிடம் நிரப்பப்படாமல் ஏதாவது இருக்குமே ஆயின் அந்த சூழ்நிலையில செகண்ட் ஃபேஸ் ஆஃப் கவுன்சிலிங் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. நன்றி அன்பார்ந்த போட்டித் தேர்வர்களே. ஸோ தொடர்ந்து எங்களுடைய சேனலை வாட்ச் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான தகவல்களை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். நீங்க உங்களுக்கான டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட்ல கேளுங்க. பாருங்க, இந்த கேண்டிடேட் வந்து பாத்தீங்கன்னா, அந்த பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்ச ஒரு கேண்டிடேட்டை வந்து பாத்தீங்கன்னா, பிலிம்ஸும் பாஸ் பண்ணிட்டாங்க, மெயின்ஸும் எழுதி இப்ப கவுன்சிலிங்க்கும் வந்து, இப்ப இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவர்கள் தமிழ்நாடு ஃபுல்லா வந்து யாராவது இருப்பீர்களே ஆனால் தயவு செஞ்சு கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. உங்களுக்காக நாங்க எங்களுடைய குரல் கொடுக்கறதுக்கு நாங்க முயற்சி பண்றோம். கண்டிப்பா இந்த கேண்டிடேட்டுக்காக நான் வந்து பாத்தீங்கன்னா செக்ரட்டரி கிட்ட பர்சனலாவே பேசுவேன். கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷனுடைய கவனத்துக்கு நான் இதை கொண்டு போவேன். தென் இதை பார்த்து கொண்டிருக்கிற போட்டித் தேர்வர்கள் நடத்தும், போட்டித் தேர்வு பயிற்சி மையங்கள் நடத்தும் இயக்குநர்களும் இந்த ஒரு தேர்வதற்காக குரல் கொடுங்க அப்படின்னு நான் உங்களை கேட்டுக்கிறேன். நன்றி நண்பர்களே, வணக்கம்.